Hello all, welcome back. So in the session la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இது actually lab number 12 இந்த நம்பர் இக்னோர் பண்ணுங்க, இது தேவையில்லை. EFS லாஸ்ட் கிளாஸ் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் கிளாஸ்ல என்ன இருக்கும், ஒரு வால்யூம் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்க்கு அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன் பார்க்குறோன்னா, நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன் முன்னாடி ஆஸ் யூஷுவல். அந்த ஸ்டோரிக்கு அப்புறமா அதுக்குள்ளே இருக்க ஒரு கான்செப்டை கேட்ச் பண்ணிவிட்டு அந்த கான்செப்டை ஏடபிள்யூஎஸில் என்ன சர்வீஸை மேட்ச் பண்ணுவான்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டோரி என்னென்னா, ஒரு கம்பெனி என்வாயன்மெண்ட்டில் ஒரு சர்வர் இருக்கும். அதில் நிறைய கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். நிறைய கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு காமன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எங்கே? சர்வரில். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் வந்து எல்லாருமே காமன்லி ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது கம்பெனியில் காமனாக நடக்கிற ஒரு பாயிண்ட், இது ஒரு சினாரியோ. இது ஒரு விண்டோஸ் சர்வரா, இது லினக்ஸா, இங்கே என்ன வச்சுருக்காங்க, இது எல்லாமே அப்புறமா. நீங்கள் ஒரு ஜென்ரலாகவே ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சின்ன கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்டே ஆகட்டும், ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் சில இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக்கல் டேட்டா எல்லாம் இருக்கும். இல்லை நார்மல் டேட்டாவே, சேல்ஸ் டேட்டாவா, இல்லை மார்க்கெட்டிங் டேட்டாவா, இல்லை ஒரு இமேஜு, ஃபோட்டோஸு, ஏதோ ஒரு ஒன்று இருக்கும். அந்த டேட்டா எல்லாமே இங்கே கிளைண்ட் பிசியில் உக்காந்துருக்க எம்ப்ளாயீஸை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ வென் தே வாண்ட் டு ஆக்சஸ் திஸ், அப்போ அவங்கள அந்த ஃபைல் சர்வரோட பாத், யூஎன்சி பாத்துன்னு சொல்லுவாங்க. யூஎன்சி பாத். அந்த யூஎன்சி பாத்தெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து ஒரு சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸில் ஃபைல் சர்வரை பற்றி சொல்லியிருக்கேன், அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அது எலாபரேட் பண்ண முடியாது, அது ஒரு லென்த்தியாக போயிடும். ஜஸ்ட் யூஎன்சி, யூனிவர்சல் நேமிங் கன்வென்ஷன் ஒரு பாத். ஓகேவா? இப்போ யூஆர்எல் பாத் எப்படி இருக்கும்? யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதே மாதிரி யூஎன்சி பாத். இது லோக்கல் பாத், இது குளோபல் பாத். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த ஃபோல்டரில் அவங்கள டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்களா. ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டு, அந்த சேல்ஸ் எல்லாமே 4 பேருமே சேல்ஸ் எம்ப்ளாயீஸ். தீஸ் சேல்ஸ் எம்ப்ளாயீஸ் வில் ஓப்பன் ஒன் எக்ஸல் ஷீட் and they will add whatever data they have received from the other sales team members. சரியா? ஸோ ஒரே ஃபைல்லையோ இல்லை வேறு ஃபைல்ஸு ஒரே ஃபோல்டரில் காமனாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டைம் தே சப்போஸ் டு ஆக்சஸ் திஸ் ஃபைல் சர்வர் பாத். அந்த ரன் கமாண்டில் போய் //IP address /folder இப்படி தான் டைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. சில பேர் இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, எதுக்குங்க இதெல்லாம் டைப் பண்ணணும், அது ஏதோ மேப் நெட்வொர்க் ட்ரைவ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த ஃபோல்டரை ஒரு ட்ரைவாக மேப் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் ட்ரைவாக என்ன பண்ணலாம், மேப் பண்ணலாம். அது எல்லாமே நான் வந்து விண்டோஸ் சர்வர் சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அது பியூர் விண்டோஸ் சப்ஜெக்ட், அதுக்கு ரிலேஷன் கிடையாது. பட் நான் சிமிலாரிட்டிக்காக அது சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஆர் பிலாங்ஸ் டு விண்டோஸ் சர்வரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி சினாரியோ எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அது நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் போயிட்டு இந்த மேப் நெட்வொர்க் ட்ரைவர் போயிட்டு அங்கே ஷேர் பார்த்து கொடுத்துட்டு கிளிக் நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோல்டர் இங்கே ட்ரைவாக மேப் ஆகிடும்.
இந்த ஃபோல்டர் இங்கே டிரைவாக மேப் ஆகிடும். ஸோ தீஸ் people need not to remember the path of the server. They just click open save data, click open save data, click open save data. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாமா? இது கேஷுவலாக ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் நடக்க வேண்டியது கான்செப்ட்டுங்க. இது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். சுத்தமாக புரியலன்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் விண்டோஸ் சிங்கிள் டொமைன் கண்ட்ரோலர், சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த சேனலில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்ட்டு க்ளவுடில் இருக்குது, AWS க்ளவுடில். இங்கே என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸு, இன்னொரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ், 2 லினக்ஸ் இன்ஸ்டன்சஸ் வேணும் நமக்கு. ஃபாஸ்ட்டாக போய் அது லான்ச் பண்ணிடலாமா? நல்லாயிருக்கும். லெட் மீ கோ டு மை கன்சோல். AWS கன்சோலில் வந்துட்டேன். இந்த கன்சோலில் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அண்ட் கிளிக் பண்ணுறேன். ஐ வில் கோ லான்ச் லினக்ஸ் அనే பேரில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடையாது, 2 இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். ஒரு குவிக்காக ஒரு செக் பண்ணிக்க, ஒரே ஒன்று செக் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். கொஞ்சம் நெட்வொர்க்கிங் செக் பண்ணேன், அது இப்போ இக்னோர் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் பற்றி சூப்பரான சப்ஜெக்ட்டு நான் கொண்டு வர போகிறேன். டோன்ட் வரி. ஜஸ்ட் இது வந்து ஒரு லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஒரு ஸ்டோரேஜில். இதுக்கப்புறமா S3 ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த S3யில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸாக எல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். லேட்டர் ஆன் வி ஜம்ப் இன் டு த நெட்வொர்க்கிங். ஸோ லினக்ஸ் அనే பேரில் 2 இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்ணிக்கிறேங்க. அமேசான் லினக்ஸே இருக்கட்டும். ஸ்க்ரோல் டவுன், 2 CPUs 1 GB RAM அவங்கள அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படியே இருக்கட்டும். கீபேர் நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் தானே, நான் எப்போவுமே இந்த AWS யூடியூப் கீ அதே தான் நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஸோ சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க. சம்டைம்ஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்னோடய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இங்கே டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் ஒன்று இருக்குது. அந்த செக்யூரிட்டி குரூப் நான் செலக்ட் பண்ணிடுவேன், நீங்களும் அதை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. அந்த இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்பில் அந்த போர்ட் நம்பரை அலோவ் ஆகிருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த போர்ட் நம்பர் அலோவ் பண்ணணுமா? ஸோ அந்த போர்ட் நம்பர் எப்படி அலோவ் பண்ணணும்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கனெக்ட் டு தீஸ் இன்ஸ்டன்சஸ் தென் ஐ வில் டீச் யூ லேட்டர். 8 GB வால்யூம் டிஃபால்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். வால்யூம் பற்றி சப்ஜெக்ட் கிடையாது இன்றைக்கி. இதுக்கு சப்ஜெக்ட் வந்து வேறு. ஸோ லெட் மீ கோ லான்ச் இன்ஸ்டன்சஸ். 2 இன்ஸ்டன்சஸ் வில் பி லான்ச்சிங். ரெடி. இங்கே செக் பண்ணிங்கன்னா T3 ரன்னிங் 1. அதோ இது நான் சும்மா நேம் மாற்றிக்கிறேங்க. நம்ம ஐடென்டிட்டிக்காக லினக்ஸ் 1 அనే ஒரு இன்ஸ்டன்ஸு, அண்ட் நெக்ஸ்ட்டு லினக்ஸ் 2 அనే ஒரு இன்ஸ்டன்ஸ். ஜஸ்ட் நேம் தான், சரியா? சும்மா நம்ம நேம் டேக்னு சொல்லுவாங்க. இது இந்த நேம் டேக் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபார் அவர் ஐடென்டிட்டி. தட்ஸ் ஆல். போத் ஆர் இன் இனிஷியலைசிங் ஸ்டேட். இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இனிமேல் கொஞ்சம் ஒரு half ஆஃப் த தமிழ் தான் பேசுவேன், half ஆஃப் த இங்கிலீஷ் நான் நிறைய ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் இன்டர்வியூவில் போகிறீங்கன்னா அப்போ இங்கிலீஷ் கூட நமக்கு மேண்டிட்டரி. அதனால் ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷில் பண்ணல. ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் தமிழில் பண்ணிவிடுவேன், எனக்கு தெரிஞ்ச தமிழில். தென் ஐ வில் ஸ்பீக் சம் மை broken English. So you have to listen very well because we have to change the pattern. ஓகேவா? நம்ம எப்போவுமே ஒரே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த பேட்டர்ன் மாறணும். நான் சொல்லித்தர மெத்தடு மாற்றணும். நீங்கள் படிக்கிற மெத்தட் கூட மாற்றணும். அப்போ தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆனது மாறும். ஸோ இது லான்ச் ஆகட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம். உங்களை எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன குட் நியூஸ்ன்னா, நான் இன்றைக்கி இப்போ பண்ணுறேன். இது வந்து
இப்படி இன்றைக்கி ஃப்ரைடே இது சரியா, எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, நான் இப்போ பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே, எவ்ரி சாட்டர்டே ஓகேவா, எவ்ரி சாட்டர்டே நைட் 9 PM நம்ம யூடியூப் சேனலில் அஜூர் கோர்ஸ் எவ்ரி வீக்கெண்ட் 9 PM அஜூர் ஒரு மினி கோர்ஸ் மாதிரி நம்ம இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். லைவ் கிடையாது, யூடியூப் தான் ரிலீஸ் ஆகும், யூடியூப்பில் வீடியோவாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் சாட்டர்டே 9 PM ஒரு 30 minutes to அப்படி இருக்கும் கிளாஸு. ஸோ ஃபுல் ஆஃப் அஜூர் எப்படி நான் இந்த AWS பண்ணிகிட்ருக்கானோ, எனக்கு ஒரு ஜூனியர் ட்ரைனர் இருக்காங்க, அவங்கள பேர் வந்து மிஸ்ஸஸ் கிருத்திகா. ஸோ நான் இப்போ அவங்களோட எதுவுமே காமிக்கல, அவங்கள ப்ரொஃபைல் ஆகட்டும் எதுவுமே. ஸோ யூ கேன் சர்ச் இன் லிங்க்டின். ஸோ அவங்களுக்கு கூட எனக்கு நான் என்னோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் மை ஆர்கனைசேஷன். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு டூ அஜூர் கோர்ஸ், ஒரு மினி கோர்ஸ் மாதிரி அவங்கள கம்ப்ளீட்டாக பண்ண போகிறாங்க. யார் நீங்கள் அஜூர் படிக்கணும்னு ஆசையாக இருக்காங்களோ, நீங்கள் எவ்ரி சாட்டர்டே நம்ம யூடியூப் சேனலில் 9 PM அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணால், அவங்கள ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் அவங்க. ப்ளஸ் எனக்கிட்டே ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2-3 years ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ சர்டிஃபைடு அஜூர் அட்மின். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு டூ திஸ் கோர்ஸ். இது ஆக்சுவலாக நான் தான் பண்ணணும், பட்டு அவங்கள பண்ணாலும் நான் பண்ணாலும் ரெண்டு ஒன்று தான், ஏன்னா அது சேம் பேட்டர்னில் இருக்கும். ஸோ கம்மிங் சாட்டர்டே 9 PM ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், அது நான் எப்போவுமே வீடியோன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு கிளாஸ், அது நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எவ்ரி சாட்டர்டே 9 PM யூ கண்டினியூஸ்லி அட்டெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு சண்டே கூட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த சண்டே கிடையாது, அடுத்த சண்டே நான் நெக்ஸ்ட்டு என்னோடய கிளாஸில் அது சொல்கிறேன், அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 2 இன்ஸ்டன்சஸ் நான் லான்ச் பண்ணிட்டேன். ஒருவேளை நீங்கள் இது வந்து இன்றைக்கே பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சர்ப்ரைஸு. நீங்கள் இது ரொம்ப நாள் கழிச்சிட்டு பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் சர்ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் அந்த கிருத்திகா பண்ண எல்லா சாட்டர்டே வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இதை இக்னோர் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டேன். டெஃபினெட்லி 2 ரூட் வால்யூம் అనేది க்ரியேட் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணி அந்த வால்யூமை 2 இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஒரே வால்யூம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அட்டாச் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எப்படி நம்ம ஒரு டிரைவ் மேப்பிங் நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு சர்வரில் ஃபோல்டர் வச்சுட்டு அதை எல்லா கம்ப்யூட்டரில் ட்ரைவாக மேப் பண்ணிடுவாங்க, மவுண்ட் பண்ணிடுவாங்கன்னு. அதே மாதிரி AWSல எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம், இந்த எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் என்ன ஆப்ஷன், என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணுற ஃபெசிலிட்டி பண்ணுது. ஸோ எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அலவுஸ் டு கிரியேட் எ ஃபைல் ஷேர். அப்படின்னா ஒரு ஃபைல் ஷேர் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த க்ரியேட் பண்ண ஃபைல் ஷேரு மற்ற இன்ஸ்டன்ஸில் எல்லாமே நம்ம மவுண்ட் பண்ணலாம். we can mount in different instances. அது எப்படி மவுண்ட் பண்ணலான்னு நான் தெளிவாக 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் we can mount it. மவுண்ட் பண்ணிட்டா இப்போ இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது ஃபைல் ஷேரு, இதான் அந்த ஃபைல் ஷேரோட ஐக்கான்னு, இதான் அந்த எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டமோட ஐக்கான்னு. நீங்கள் இந்த ஐக்கான்ஸ் எல்லாம் ஞாபகம் வைக்கணும். ஸோ இது ஒரு ப்ராசஸர் ஐக்கான், இது இன்ஸ்டன்ஸு, இது ஒரு பாக்ஸ், அதுக்கு மேலே சின்ன டாப் ஒரு பாக்ஸ் மாதிரி, இது ஒரு ஸ்டோரேஜ், இதான் வால்யூம் ஐக்கான், இது ஃபைல் ஷேர் ஐக்கான், இது EFS ஐக்கான், இதெல்லாமே நம்ம ஞாபகம் வைக்கணும். இது ரீஜியன்னு. இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸு, இன்னொரு இன்ஸ்டன்ஸ், 2 இன்ஸ்டன்சஸ். ஸோ இங்கே ஒரு ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஃபைல் ஷேரு காமனாக மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்,
ரெண்டு இன்ஸ்டன்சஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். லேட்டர் ஆன் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் ஷேரை எப்படி மவுண்ட் பண்ணலாம், எப்படி ஒரு காமனாக யூஸ் பண்ணலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்ஸ்டன்சஸில் போகிறேன், செக் பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டன்சஸ் ரெடி ஆயிடுச்சான்னு. ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. இதில் பப்ளிக் ஐபி, ஃபஸ்ட்டு பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். இப்படியும் காப்பி பண்ணி கனெக்ட் பண்ணலாம். ஆர் வி கோ கனெக்ட் SSH client, இந்த லைன் இருக்குது SSH -i அந்த key pair, then EC2-user at the IP address. இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னோட டெர்மினலில் நான் யூஸ் பண்ணுறது உபுண்டுவில் நான் அந்த கீ பேர் வச்சுருக்கேன்னா அந்த பாத்துக்குள்ளே போகிறேன். ஐ am in the path of the key pair. Then I will copy and paste the command SSH-i. இல்லை காப்பி பேஸ்ட்டு கிடையாது, நான் டைப் பண்ணியிருக்கலாம். காப்பி பேஸ்ட்டு கூட இருக்குது ஆப்ஷனு. காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த பாத்தில் தான் இந்த கீ பேர் இருக்குது. இதான் யூசர் நேம், இதான் பாஸ்வேர்டு. தென் எஸ் கொடுத்துட்டேன். இது சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை SSH கனெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது கனெக்ட் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன ஸ்டெப் பண்ணால் இங்கே போகணும். இஃப் யூ ஆர் unable to connect like this, go to security. இந்த இன்ஸ்டன்சஸ் இருக்கா, அதோட செக்யூரிட்டியில் போங்க. இங்கே இருக்குது பாருங்கள், டிஃபால்ட் செக்யூரிட்டின்னு, செக்யூரிட்டி குரூப். இல்லைனா இப்படி சைடில் கூட வரலாம். இங்கே இருக்கும், இப்படி போகிறது வந்து தான் இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி குரூப்பில் போகிறது வந்து தான். இந்த செக்யூரிட்டி குரூப்பு தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செக்யூரிட்டி குரூப்பில் போய் இன்பவுண்ட் ரூல்ஸில் போய் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் நான் ஒரு ரூல் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரூல் ஸோ இங்கே செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல் மட்டும்தான் இருக்கும், ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? எஸ்ஜி அనే பேரில் இருந்தால் அந்த ரூல் வச்சு கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இங்கே செக்யூரிட்டி குரூப் ரூல், ஆல் டிராஃபிக், இது இப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே வரணும், ஆட் ரூல், இங்கே ஆல் டிராஃபிக் இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எனிவேர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகிடும். நான் இது எதுவும் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி இருக்குது அலோ ஆல் டிராஃபிக்னு. இது என்னது ஆல்ரெடி இருந்தாலும் திருப்பி நீ ஆட் பண்ணியிருக்க, அது என்ன கான்செப்ட்னா இப்போ நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த சப்ஜெக்ட்குள்ளே வரேன் அன்றைக்கி நான் வந்து ஒரு தெளிவாக ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டோட்டல் கான்செப்ட் டைவர்ட் ஆகிடும். வேண்டாம். இப்போ சும்மா ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு கண்ணு மூடிட்டு இப்படி தான் போயிட்டே இருக்கணும். ஒன்ஸ் யூ கம் டு நோ தென் யூ வில் ரியலைஸ் வாட் இஸ் அ சப்ஜெக்ட். ஏன்னா இது ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட். ஒரே இடத்துல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வில் பிரிங் ஆல் இன்டு ஒன் கான்செப்ட். ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஜெக்ட்டு. இது படிக்க படிக்க நீங்களே உங்களை நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன். I came to Linux instances again. Select Linux to கனெக்ட் பண்ணட்டுமா? இந்த வாட்டி கனெக்ட் போய் பண்ணலை, ஜஸ்ட் மேனுவலாகவே நான் டைப் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வாட்டி நான் இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் டெர்மினல் ரைட் நோ. ஸோ எனக்கு 2 டெர்மினல் இருக்குது. இந்த பாருங்கள், 181 அనే நம்பரில் ஒரு டெர்மினல் இருக்கா. இது லினக்ஸ் 1, இது லினக்ஸ் 2. நான் அது நேம் கூட மாற்றிக்கிறேங்க. sudo i. இது வந்து என்னோட லினக்ஸோட கமாண்ட்ஸ் இது. சரியா? இது இக்னோர் பண்ணுங்க. SSH இது கிடையாது, ஹைஃபன் இல்லை, சாரி. நான் வந்து எங்கே போகணும், இந்த டெஸ்க்டாப்பில் AWS கீ ஃபோல்டர்ஸ்குள்ளே போய் SSH-i யூடியூப் கீ, ஓகேவா, யூடியூப் கீயில் போகணும். SSH-i AWS யூடியூப் கீ, அப்புறமா EC2-user at அந்த பப்ளிக் IP அட்ரஸ்.
காப்பி பண்ணியிருக்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணிட்டா இப்போ கனெக்ட் ஆகிடும். எஸ் கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் ஆகிடும். இப்போ உங்களை ஐடென்டிட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஹோஸ்ட் நேமை மாற்றிக்கிறேன். sudo I ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் 1 அன்னு சொல்லிக்கிறேன். இது லினக்ஸ் 1. ஒரு வாட்டி ரூட் யூசரோட போனால் ஓகேவா, sudo I அண்ணா ரூட் யூசராக லாகின் ஆகிட்டீங்க. ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் 1 அண்ணா மாற்றினீங்க. அப்போ இந்த வேல்யூ இருக்கா, IP-10- இந்த வேல்யூ லினக்ஸ் 1 மாறிடும். அதான் ஹோஸ்ட் நேம். லினக்ஸே தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அது வரப்போகுது. நம்ம சேனல்லையே சூப்பராக சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் sudo I லாகின் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, ஸோ ரூட் அనే யூசரு லினக்ஸில் லாகின் ஆகியிருக்காரு. நான் ஜஸ்ட் நேம் மாற்றிருக்கேன். இன்னும் வேறு மெத்தடில் மாற்றலாம். இது ஒரு ஷார்ட்கட் வே. இங்கே கூட மாற்றிக்கிறேன். ரூட் யூசராக லாகின் பண்ணிவிட்டேன். ஹோஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேம் கமாண்ட் யூஸ் பண்ணி லினக்ஸ் அనే பேர் மாற்றிட்டேன். ஒரு வாட்டி ரூட் யூசராக எக்ஸிட் ஆகி திருப்பி ரூட் யூசராக லாகின் ஆகிட்டேன். ஸோ லினக்ஸ் அనే பேர் மாறிடுச்சு. இது லினக்ஸ் 2, இது லினக்ஸ் 1. லினக்ஸ் 1, லினக்ஸ் 2, 2 லினக்ஸ் ஆர் ஹியர். இப்போ இந்த 2 லினக்ஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன வேணும், காமன் ட்ரைவ் வேணும். இங்கே ஒருத்தர் யூசர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிறாரு ஐ வாண்ட், அவர் ஒரு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறாரு. சரியா, அந்த ஃபோல்டர் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, MKDIR சேல்ஸ். சரியா, சேல்ஸ்னு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த லினக்ஸ் 2ல இவர் MKDIR சேல்ஸ் அனு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ போத் சைடில் 2 பேருமே அவங்களோட லோக்கல் டைரக்டரிஸில் சேல்ஸ் அனு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் இந்த ஆர்கிடெக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஹைட் பண்ணிக்கலாங்க. ஃபார் a few minutes just we hide it. ஸோ இவர்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது, சேல்ஸ் அனே ஒரு ஃபோல்டர். யார், இந்த லினக்ஸ் 1ல் சேல்ஸ். இந்த லினக்ஸ் 2 அనే யூசர் இருக்காங்களா, அவர்கிட்ட ஒரு சேல்ஸ் ஃபோல்டர் இருக்கு. ஸோ போத் பிலாங்ஸ் டு சேம் டிபார்ட்மெண்ட், போத் யூஸிங் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், போத் ஆர் ஹேவிங் காமன் டேட்டா ஃபோல்டர், பட் காமன் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இங்கே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறாரு. சேல் 1 டுடே ஆகஸ்ட் 15, சேல் 2 ஆகஸ்ட், இது வேறு ஏதோ டேட்டா ஆட் பண்ணுறாரு. இவர் என்ன ஆட் பண்ணியிருக்காரானது அவருக்கு தெரியல, இவர் என்ன ஆட் பண்ணியிருக்காரானது இவருக்கு தெரியாது. ஓகேவா, போத் யூசர்ஸ், போத் எம்ப்ளாயீஸ் டசன்ட் அவேர் ஆஃப் வாட் அதர்ஸ் ஆர் ஸ்டோரிங். இன்னும் இங்கே நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். லினக்ஸ் 4, 5, 6 கொண்டு வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் கொண்டு வரலாம். அவள் எத்தனை பேர் வந்தாலும் கான்செப்ட் இவ்வளோ தான். இது 2 வச்சு பண்ணாலும் ஒன்று தான், 2 இன்ஸ்டன்சஸ் இல்லை 20 இன்ஸ்டன்சஸ் வச்சாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ போத் ஆர் டூயிங் வாட் தே டோன்ட் நோ. யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காமன் ஃபோல்டர் உருவாகலாம். ஃபைல் ஷேர் எங்கே போகணும், எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டமில், EFS எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் போகலாமா. இதுக்காக தானே வந்தோம் நம்ம. லெட்ஸ் கோ டு AWS சர்வீசஸ். அண்டர் AWS சர்வீசஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும் ஸ்டோரேஜ்னு, லாஸ்ட்டில் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இதான் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜில் இங்கே நிறைய சர்வீசஸ் இருக்குது. பேக்கப், EFS, எலாஸ்டிக் டிசாஸ்டர் ரிகவரி, FSX, ரீசைக்கிளபின். நானும் இப்போ தான் பார்க்குறேங்க. ரீசைக்கிளபின் எனக்கும் தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். S3 தெரியும், கிளேஷியர் தெரியும், ஸ்டோரேஜ் கேட்வே, மெனி சர்வீசஸ் ஆர் ஹியர். Now I am here to understand, we all here to understand EFS, Elastic File System. இது நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். In this tab இதில்
மேபி ஆல்ரெடி இருந்தால் இருக்கலாம். நான் இது வரைக்கும் பண்ணது எதுவுமே இல்லை. எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். வாட் இஸ் எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்? திஸ் ஃபைல் சிஸ்டம் இங்கே தான் இருந்ததுன்னா ஸ்கேலபிள் எலாஸ்டிக் cloud native file system. நான் ஏன் இந்த NFSன்னு விட்டுட்டேன்னா, இப்போ இந்த NFS தான் ப்ரோட்டோகால், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஸோ நம்ம இங்கே EFSல கிரியேட் ஆகிருக்க ஒரு ஃபைல் ஷேர், இந்த ரெண்டு இன்ஸ்டன்சஸ்ஸு இது ரிமோட்லி ஆக்சஸ் பண்ணுவாங்களா, ஓகேவா? when they want to access these file share from the EFS, அப்போ அந்த NFS அనే ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. எப்படி ஒரு ஷேர் ஃபோல்டர் விண்டோஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு SMB அనే ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, சர்வர் மெசேஜ் பிளாக் 445 போர்ட் நம்பர். இதே ஒரு ஃபைல், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைல் இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ நமக்கு FTP அనే ஒரு சர்வீஸ் இருக்குது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், போர்ட் நம்பர் 2021, செஷன் போர்ட் நம்பர், கண்ட்ரோல் போர்ட் நம்பர், அந்த டேட்டா போர்ட் நம்பர்னு இருக்கும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே யூ, ஒரு டேட்டா வேறு மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்குண்டான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. SMB போர்ட் நம்பர் ஃபார் ஆக்சஸிங் விண்டோஸ் ஃபோல்டர்ஸ், விண்டோஸ் ஷேர் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த போர்ட் நம்பரில் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஃபைல்ஸ் லைக் இன்டர்நெட்டில் இருக்க ஃபைல்ஸ், நீங்கள் எல்லாம் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அப்புறமா ஏதாவது ஒரு படமே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ FTP అనేది பேக்கெண்டில் ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் SFTPன்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி வேறு லொக்கேஷனில் இருக்க ஒரு ஃபோல்டர் ட்ரைவாக நம்ம மேப் பண்ணிக்கணும், மவுண்ட் பண்ணிக்கணும்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் அనే ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் நம்பர் தான் 2049. 2049 இஸ் அ போர்ட் நம்பர் ஆஃப் NFS. இப்போ நம்ம வச்சிருக்க அந்த செக்யூரிட்டி குரூப்னு சொன்னோன்னா அந்த செக்யூரிட்டி குரூப்பில் கூட இந்த போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணியிருக்கணும். நம்ம மேனுவலாக போய் பண்ணணும், ஆக்சுவலாக அதான் கரெக்டு. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அங்கே எனி போர்ட்டு எனி ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டேன். ஸோ வென் ஐ சே ஆல் டிராஃபிக் அப்படின்னா யார் வேணால் வரலாம், டபுள் த்ரூ SSH வரலாம், NFS வரலாம், RDP வரலாம், என்னது இந்த HTTPS வரலாம், HTTP வரலாம், எனி ப்ரோட்டோகால் கேன் கம். பட் இது வல்னரபிள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் இங்கே சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ரியல் டைமில் எல்லாம் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா வல்னரபிலிட்டி இருக்கும். தயவு செய்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. we should not implement this in real time. என்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு நான் எல்லா போர்ட்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணேன்னா அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். we should not do that. செக்யூரிட்டி குரூப்பில் ஆல் டிராஃபிக் அலோவ்ட் అనేది இஸ் நாட் அட் ஆல் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது பண்ணவே கூடாது, இது ராங். அது எப்படி பண்ணணும்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நாலேஜ் வேணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். So coming back to the point, EFS, elastic file system. This file system allows scalable, elastic, cloud native NFS file system. அவங்கள பேர்லே சொல்லிட்டாங்க, தம்பி நீ வந்து NFS யூஸ் பண்ணணும்னு. NFS most of the Linux வந்து NFS enabled தான் இருக்கும், அதனால தான் லினக்ஸில் தான் ஒர்க் ஆகும். EFS అనేది விண்டோஸில் ஒர்க் ஆகாது. விண்டோஸில் ஒர்க் ஆகிறதுக்கு அது தனியாக ஒரு சர்வீஸ் இருக்குது. இதே ஸ்டோரேஜில் FSX அనే ஒரு சர்வீஸ் இருக்குது, ஃபுல்லி மேனேஜ் தேர்ட் பார்ட்டி ஃபைல் சிஸ்டம் ஆப்டிமைஸ்டு ஃபார் வெரைட்டி ஆஃப் ஒர்க் லோட்ஸ். இதில் தான் ஒர்க் இந்த விண்டோஸ் கூட ஒர்க் ஆகும். அதுக்கு டிபெண்டன்சிஸ் நிறைய தேவை, லைக் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாம் தேவை. பட் இது ரொம்ப சிம்பிள், EFS అనేది ஈஸியாக பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் சிஸ்டம் நேம் வந்து சும்மா மை கிளாஸ் ஃபைல் சிஸ்டம் அன்னு சொல்லிக்கிறேன். தென் VPC செலக்ட் பண்ணுறேன், எந்த VPCக்குள்ளே இருக்கணும்னு. இங்கே ஃபைல் சிஸ்டம் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே க்ரியேட் ஆகிடும். இது கிளிக் பண்ணாலே க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா
நம்ம இது கஸ்டமைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணுறேன் கஸ்டமைஸ்ன்னு. இந்த கஸ்டமைஸ்லேயே போகலாம். இன்னும் கஸ்டமைசேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னால் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு ரீஜனல், ஒன் ஜோன், நிறைய டேட்டா வேல்யூ இருக்குது. ரீஜனல்லே இருக்கட்டும். அந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் வேண்டாம், நம்ம பேக்கப் பண்ண கிளாஸில் அப்புறமா பார்த்துக்கலாம். லைஃப் சைக்கிள் கூட வேண்டாம், அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அந்த என்கிரிப்ஷன் கூட வேண்டாம். ஐம் ஜஸ்ட் டிசேபிளிங் ஆல் த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் ஃபைல் ஷேர், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இதில் தான் மெயின் பாயிண்ட்டு. இங்கே மை விபிசி, அதான் எந்த நெட்வொர்க்கில் இது மவுண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஏ மவுண்ட் டார்கெட் ப்ரொவைட்ஸ் NFS v4 endpoint at which you can mount. அதான் சொல்கிறாங்க, உனக்கு எங்கே வேணும் பாஸ், இந்த நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த ஃபைல் ஷேர், where do you go for mount? ஸோ நம்ம லான்ச் பண்ணியிருக்க இன்ஸ்டன்சஸ் வந்து 1A அவைலபிலிட்டி ஜோனில் இது இருக்கும், அங்கே தான் இருக்கும். 1Bயில் இருந்தால் அங்கே கூட மவுண்ட் பண்ணியிருக்கலாம். 1Aவில் தான் இருக்கும். இதில் அந்த சப்நெட் ஐடி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல நெட்வொர்க்கிங் பற்றி. பட் டெஃபினெட்லி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் అనేది பண்ணியிருக்கோம். அது செலக்ட் ஆகிருக்கும் பை டிஃபால்ட்டாக, அதுதான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த குரூப் இங்கே கொண்டு வரணும். ஸோ நான் என்கிட்ட எந்த குரூப்பே இல்லை, நான் உங்களுக்கு கன்ஃபியூஸே இல்லை, இருக்கிறது குரூப் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் கன்ஃபியூஸ் வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட இந்த எக்ஸிஸ்டிங் குரூப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃபார் சம் டைம். நெக்ஸ்ட்டு போகிறோம். இங்கே அந்த ஆக்சஸ் பண்ணதுக்கு ரீட் ஓன்லி ஆக்சஸாக, அதுக்கு பாலிசி ஏதோ எழுதணுமான்னு கேட்குறாங்க. நம்ம IAM ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே நம்ம பார்த்துக்கலாம் பாலிசிஸ் பற்றி எல்லாமே. ஸோ ஆல் திஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் கிவன், கிளிக் டு கிரியேட். ஸோ ஃபைல் சிஸ்டமு ஒரு இன்ஸ்டன்ட்லி க்ரியேட் ஆகிடும். பேக்கெண்டில் ஒரு மவுண்ட் பாயிண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 minutes டைம் எடுத்துக்கும். இட்ஸ் created now. If you go click on my file system, idan the file system ID. So almost done. இங்கே ஃபைல் சிஸ்டம்குள்ளே வந்தீங்கன்னா நெட்வொர்க் அనే ஒரு டேப் இருக்கும். இந்த நெட்வொர்க்கில் ஸோ அந்த சப்நெட் இருக்கா, 1A 1B அவைலபிலிட்டி ஜோன்ஸ் சப்நெட்ஸ், அந்த சப்நெட்டில் இப்போ மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. சப்நெட்டில் அப்படின்னா இந்த ஃபைல் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இந்த ஃபைல் சிஸ்டம், அந்த ஃபைல் சிஸ்டமை இந்த சப்நெட் நம்ம வச்சுருக்க சப்நெட்டுக்கு அட்டாச் ஆகுது. ஸோ சப்நெட் என்ன, விபிசி என்னது நம்ம அடுத்த ஒரு டாபிக் இருக்குது. இதுக்கப்புறமா நான் இன்னொரு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், S3ன்னு. அந்த S3 முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெட்வொர்க்கிங் ஆரம்பிக்கிறோம். அந்த நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியும். ஸோ இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இது கிரியேட்டிங் அண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இது ஒன்ஸ் இது டன் அப்படின்னா தென் வி கேன் ப்ரொசீட். பாருங்கள், ஜஸ்ட் வித்தின் a minute-குள்ளே ரெடி ஆயிடுச்சு. அவைலபிள் வந்திருக்கா, both are ready. So finally we are ready to attach, mount ன்னு சொல்லணும், attach ன்னு சொல்லக்கூடாது. இங்கே attach ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணணும். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கமாண்ட் கொடுத்துட்டாங்க, mount via DNS or mount via NFSன்னு இருக்குது. இல்லை IP வச்சு கூட மவுண்ட் பண்ணிக்கலாம், choice is ours. Both options are available. I can choose this one or this one, whatever. இங்கே பாருங்கள், யூஸிங் EFS mount helper அன ஒரு கமாண்டு ஆர் யூஸிங் NFS client, நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, sudo அன ஒரு கமாண்டு, அப்புறமா மவுண்ட் தான் கமாண்ட், ஓகேவா. sudo అనేది ரூட் யூஸராக பண்ணுன்னு, நம்ம ஆல்ரெடி ரூட் யூஸராக லாகின் ஆகிருக்கும். ஸோ மவுண்ட்டு -t டைப், என்ன டைப்பு, NFS4 அనే ஒரு டைப், இந்த ஃபைல் சிஸ்டம் டைப். இது வந்து இந்த இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன்னா, இது ஃபுல்லாக அந்த ட்ரைவோட கான்செப்ட், அந்த மவுண்ட் பண்ணுறோமே அந்த ஃபைல் சிஸ்டமோட வேல்யூஸ், ஆர் சைஸ், ரீடு சைஸ், ரைட் சைஸ், ஹார்டு, டைம் அவுட்டு, 600 seconds, 10 minutes, இது எல்லாமே டீட்டெயிலிங்.
இதில் சில எனக்கே தெரியாது, நமக்கு இது தெரியணும்னு அவசியமாக கூட இல்லை. இது மோஸ்ட்லி இந்த லினக்ஸ் சப்ஜெக்டில் என்எஃப்எஸ் அనే கிளாஸில் வரும். இப்போ நான் அது உங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இட் இஸ் நாட் நெசசரி. நமக்கு ஒன்று தான் தெரியணும், மேக்ஸிமம் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும். அப்படி இல்லைன்னா மொத்தம் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தெரியணும். எனக்கு தெரிஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ இது நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐ காப்பி திஸ் sudo இன்க்ளூடிங் அந்த ஃபுல்லாக கமாண்ட் காப்பி பண்ணிவிட்டேன். சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேங்க. எனக்கு இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணி சூடோவாக உள்ள லாகின் ஆகிக்கிறேன் ரூட் யூஸராக. என்கிட்ட என்ன ஃபோல்டர் இருக்குங்க, சேல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் காப்பி பண்ண கமாண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், சூடோ అనేది தேவையில்லை. ஓகேவா? சூடோ இஸ் நாட் நெசசரிங்க. அது ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இஎஃப்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, இது ஆக்சுவலாக இது ஒரு ஃபோல்டர் நேம். இது அவங்க அந்த கமாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோல்டர் நேமை இஎஃப்எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து சேல்ஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபோல்டர் நேம் என்னவோ அந்த நேம் தான் நான் டைப் பண்ணுறேன் இங்கே. ஸோ ஐ எம் கோயிங் டு மவுண்ட் த ஹோல் திங் இன் டு திஸ். இங்கே இன்னொரு சின்ன எரர் சொல்கிறாங்க, ஃபெயில் டு ரிசால்வ் சர்வர், இந்த டிஎன்எஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே நினச்சேன், நான் வந்து கஸ்டம் விபிசி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த நெட்வொர்க்கிங்கில் கொஞ்சம் மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது டெஃபினெட்லி ஒர்க் ஆகிடும். இஃப் நாட், யூ கம் ஹியர், காப்பி திஸ் அகெயின், சேம். இது டெஃபினெட்லி ஒர்க் ஆகிடும். பாருங்கள், இங்கே என்ன பண்ணணும், இந்த சூடோ ஆப்ஷனல் சூடோ, தென் இந்த லாஸ்ட்டில் இஎஃப்எஸ்ன்னு இருக்கா, சேல்ஸ். நான் வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டேன், சாரி. இந்த கமாண்டில் IPv6 இருக்குது, இதை இங்கே எடுக்கணும். IPv4 எடுக்கணும். I will go once again ls command sales அనే டைரக்டரி. இப்போ IPv4 தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். IPv4 இருக்கு. சேல்ஸ் அనే ஒரு ஃபோல்டர் நேம், நம்ம என்ன ஃபோல்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபோல்டர் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறமா ஹோம், கீபோர்டில் ஹோம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கர்சர் ஃபஸ்ட்டுக்கு போயிடும். எண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் லாஸ்ட்டுக்கு ஆகிடும். நீங்கள் சைட் ஆரோ எல்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் இது. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மவுண்ட் ஆகிடும். அப்போ என்ன நடக்குது தெரியுமா, இப்போ பேக்கெண்டில் இந்த டைரக்டரி நான் இந்த ஃபைல் ஷேர் க்ரியேட் பண்ணேன்னா இந்த ஃபைல் ஷேர் இங்கே மவுண்ட் ஆகுது, சேல்ஸ் அதில் மவுண்ட் ஆகுது. இதே ஷேரை இன்னொரு வாட்டி இங்கே மவுண்ட் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் 2ல் போய் மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ கோ பேக் டு லினக்ஸ் 2. லினக்ஸ் 2க்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரூட் யூஸராக லாகின் ஆகிட்டேன். இங்கே நமக்கு சேல்ஸ் தானே இருக்கு. அதே கமாண்ட் ஆல்ரெடி காப்பியில் தான் வச்சுருக்கேன். சேம் கமாண்டு ஆன் போத் சைடு. ஏன்னா இங்கே எத்தனை இன்ஸ்டன்சஸில் நீங்கள் மவுண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை இன்ஸ்டன்சஸில் சேம் கமாண்டு. இங்கே என்ன ஃபோல்டர், சேல்ஸ். ஒருவேளை நீங்கள் இங்கே இந்த யூசர் லினக்ஸ் 2ல் இவர் வந்து வேறு நேமில் வச்சுருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் EFS, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் நேம், வேறு நேம் வச்சுருந்தாங்கன்னா அந்த நேம் தான் இங்கே டைப் பண்ணணும். த லாஸ்ட் வேர்டு that representing your mount point, mount folder, இங்கே என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் தான் இருக்கணும். அப்புறமா இந்த சூடோ தேவையில்லை, பிகாஸ் we already into root. அப்படியே என்டர் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நான் கொஞ்சம் கிளாரிட்டி அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு சைடு பண்ணிட்டோங்க. இந்த டைரக்டரி, இந்த ஃபைல் ஷேர் 2 டைரக்டரிஸில் மவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ மேஜிக் என்ன தெரியுமா, இவர் இந்த லினக்ஸில் இருக்க ஒரு யூசரு இங்கே இந்த கம்ப்யூட்டரில் இந்த இதில் ஏதாவது ஒரு டேட்டா சேவ் பண்ணுறாருன்னா அது இங்கே சேவ் ஆகும். இங்கே சேவ் ஆனது இவருக்கு தெரியும் இங்கே, ஏன்னா காமன் பாயிண்ட்டு தானே. வாங்க செக் பண்ணலாம். லினக்ஸ் 1ல் இருக்க எம்ப்ளாயி, லினக்ஸ் 1, இந்த எம்ப்ளாயி சிடி சேல்ஸ்குள்ளே போகிறாரு. வி கோ இன்சைட் த ஃபோல்டர். இதில் டச் అనేది கமாண்டு.
to to create a file. இவர் வந்து என்ன சொல்றாரு, ஆகஸ்ட் டாட் ஃபைல் தானே டாட் டெக்ஸ்ட், ஓகேவா, ஆகஸ்ட் சேல் అని டைப் பண்ணார், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணார். எங்கே, இந்த சேல்ஸ் அనే டைரக்டரியில் கிரியேட் பண்ணார். இப்போ இவர் கிரியேட் பண்ண டேட்டா எங்கே போய் சேவ் ஆகுது, இங்கே சேவ் ஆகுது. இங்கே சேவ் ஆகிருக்கிறது இந்த ஃபோல்டர் தானே, இங்கே ஷேர் ஃபைல் தானே இங்கே மவுண்ட் ஆகிருக்கு. அப்போ லினக்ஸ் 2ல போய் பார்த்தா அங்கே தெரியணும். go to linux 2, go to inside the sales directory, ls ன்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே தெரியுது. இவர் வர கிரியேட் பண்ணுறாரு. இவர் யார், இவர் இந்த லினக்ஸ் 2. இவர் என்ன பண்ணுறாரு, டச்சு ஃபைல் 2 கிரியேட் பண்ணுறாரு. சும்மா ஃபைல் 2, வேறு எதுவும் பண்ணலை. இவர் ஃபைல் 2 எங்கே லினக்ஸ் 2ல கிரியேட் பண்ணார். அதே லினக்ஸ் 1ல போய் லினக்ஸ் 1ல இங்கே எல்எஸ்ன்னு செக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் 2 இங்கே தெரியும். ஸோ லினக்ஸ் 2ல பண்ணுறது லினக்ஸ் 1ல, லினக்ஸ் 1ல பண்ணுறது லினக்ஸ் 2ல. இங்கே 2 லினக்ஸ் எல்லாம் இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் 2 லினக்ஸ் கூட சேல்ஸ் ஃபோல்டரில் மவுண்ட் ஆகிறது காமன் ஃபோல்டர். நான் அதே தான் நான் இங்கே சொன்னேன். இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒரு விண்டோஸில் கம்ப்யூட்டரில் இருக்க ஃபோல்டரை எல்லா இடத்துல மவுண்ட் பண்ணிட்டா யார் எங்கே சேவ் பண்ணாலும் இங்கே தான் இங்கே சேவ் ஆகும்னு சொல்கிறேன்னா அதுதான் இங்கே இதான். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது மவுண்ட் பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் df ஸ்பேஸ் -h இதான் கமாண்ட் நினைக்கிறேன். இந்த கமாண்டு மவுண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபைல் சிஸ்டம் 10.0.1.137 9.EB 9.3 EB EB MB GB TB அதுதான் நமக்கு தெரியும். EBயில் இருக்குது 9.3 EB. அது ஒரு வாட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாமா. 9.3 EB in GBs, ஓகேவா. கன்வர்ஷன் 1 EB கன்வெர்ட்ஸ் இன்டு இவ்வளோ GB. ஒரு EB ஹெக்ஸா பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெக்ஸா அது ஹெச்ன்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸா பைட்டு. 1 EB இஸ் ஈக்குவல் டு 9 லேக்ஸா குரோஸாக நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேவா. எனக்கு டைம் ஆகும் சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9.3 EB. இவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ கேன் ஸ்டோர் திஸ் மச் ஆஃப் டேட்டா. பட் இவ்வளோ ஸ்பேஸுக்கு எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்களான்னா இல்லை. நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க, நாட் மோர் தென் தட். அப்போ பேக்கெண்டில் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ஜிபி விட்டுருங்க, இபி பிபி எல்லாம் போகும். ஃபைன். I hope you all understood this session and the class. So after all this நீங்கள் பண்ண வேண்டியது as usual, sometimes நான் மறந்துடுவேன், but I will with the terminate instance error வருது. நான் மேபி லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், லாக் அவுட் ஆயிடுச்சு. நான் லாகின் பண்ணிவிட்டு நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ I think this is enough. We will stop here. We will be starting next class a new topic, S3 ன்னு சொல்லுவாங்க. சரியா கேப்சர் ஆகல. S3 வாட் இஸ் S3, S3ஓட ஹிஸ்ட்ரி என்ன, இதை பற்றி எல்லாம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு 2-3 கிளாஸாக போகும்னு நினைக்கிறேன். We will understand all that in the further classes. Okay, thank you.